இட்ஸ் ஃப்ரைடே மிட் மார்னிங். கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சூடாக காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ பிளாக் காஃபி தான் போட்டு குடித்தேன். ஃப்ரைடே எடுத்த vlog தான். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது, அதை அப்லோட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. அவனுக்கு தான் ரசம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கருவேப்பிலை இலை, 2 கொத்தமல்லி இலை, 2 பல் பூண்டு, பிஞ்ச் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாப்பாக்காக செய்யறதுனால புளித்தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும். காஃபி குடிக்கிற கேப்பில் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. தக்காளி நல்லாவே பாயில் ஆகியிருந்தது. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அதோட ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாதம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டா ரசம் சாதம் ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு லெமன் ரைஸ், அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு, சுரக்காய் பொரியல் தான். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. குட்டி பையனும் நானும் அப்படியே மழையை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.